அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக படிச்சு கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நாங்க இப்ப பார்க்க இருக்கிறோம். சரியா? அப்ப இதுல நாங்கள் இறுதியாக எங்களுடைய வகுப்பில பார்த்திருந்த விடயம் எளிய நுணுக்கு காட்டிகள். எளிய நுணுக்கு காட்டிகள் என்று நாங்க சொல்லுவது கையில வச்சு பார்க்கக்கூடிய கைவில்லை. கையில வச்சு நாங்க பார்க்கிற கைவில்லையத்தான் எளிய நுணுக்கு காட்டி என்று சொல்லுவோம். சரி, அதுல குவிவு வில்லைகள் பயன்படுத்தப்படும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் உருப்பெருக்கம் பற்றி பார்த்திருந்தோம். உரு பெருக்கம், ஒரு பொருள் எவ்வளவு பெரிதாக உருப்பெருக்கம் செய்து காட்டப்படுகிறதோ அதை நாங்க எத்தனை மடங்கு பெரிதாக தெரிகிறதோ அதுதான் உருப்பெருக்கம். ஒரு பொருள் எத்தனை மடங்கு பெருசா காட்டும் அதுதான் உருப்பெருக்கம் என்று சொல்லுது. அதுவே பிரிவலு என்று சொல்லி சொன்னா ரெண்டு பொருள் அருகருகாக இருக்கீங்க, அந்த ரெண்டையும் உங்களோட கண் பிரிச்சு பாக்குறதுக்கு இதுல ரெண்டு புள்ளிகள் இருக்கு அல்லது ரெண்டு பொருள் இருக்கு என்று சொல்லி பிரிச்சு பார்ப்பதற்குள்ள மிக குறுகிய தூரத்தை நாங்கள் பிரிவலு என்று சொல்லுவோம். பிரிவலு, பிரிச்சு பார்க்கிற வலு. சரியா? ஒரு மனித கண் ஆக குறைஞ்சது 0.1 மில்லிமீட்டர்ல இருக்கிற ரெண்டு பொருட்களை வேறு வேறாக காட்டும். 0.0.1 0.1 மில்லிமீட்டர், மிக சின்னது. உங்களோட ரூலர்ல இருக்கிற 0.1 மில்லிமீட்டர் அந்த சிறிய இடைவெளியில உங்களுக்கு உங்களோட கண்ணால அதுல பிரிச்சு பார்க்க முடியும் என்று சொல்லப்படுது. மனித கண்ணினுடைய பிரிவலு. சரியா? ரைட். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறது கூட்டு நுணுக்கு காட்டி தொடர்பானது. சரியா? அப்ப கூட்டு நுணுக்கு காட்டி பற்றினாங்க. ஏன் அதை முதல்ல நாங்க கூட்டு நுணுக்கு காட்டின்னு சொல்றோம்? இங்க இரண்டு குவிவு வில்லைகள் பயன்படுத்தப்படும். இப்ப நாங்க சாதாரணமாக ஒரு கை வில்லை பார்த்தோம்னா அந்த கை வில்லையில ஒரே ஒரு என்னது வில்லை தான் இருக்கும். சரியா? ஒரே ஒரு வில்லை தான் இருக்கும். கை வில்லையில பார்த்தா ஒரே ஒரு குவிவு வில்லை தான் இருக்கும். ஆனா ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியில் இரண்டு வில்லைகள் பயன்படுத்தப்படும். இரண்டு வில்லை, அதனாலதான் இது கூட்டு நுணுக்கு காட்டி என்று சொல்லப்படுது. ரெண்டு வில்லைகள் சேர்ந்து உருவாகுது. அதே நேரம் ஒளி இருக்கேக்க பயன்படுத்துறதுனால இதை நாங்கள் ஒளி நுணுக்கு காட்டி என்றும் சொல்லலாம். சரியா? அப்ப இதை நாங்கள் லைட் மைக்ரோஸ்கோப் என்றும் சொல்லலாம். ஒளி நுணுக்கு காட்டி அல்லது கூட்டு நுணுக்கு காட்டி. கூட்டு என்று நாம சொல்றது ரெண்டு வில்லை சேர்ந்து உருவாக்குறதுனால அந்த ரெண்டு வில்லை எங்கெங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப நாங்க ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியில அதுண்ட உருப்பெருக்கம் எவ்வளவு என்று சொல்லி பார்த்தோம்னா தர 2000. கூட்டு நுணுக்கு காட்டியில தர 2000 என்று போட்டுடும். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கிறது? அந்த பொருளை விட இப்ப நாங்க ஒரு பொருளை பார்க்க போறோம், அந்த பொருளை போல 2000 மடங்கு பெரிதாக காட்டும். அந்த பொருளை விட 2000 மடங்கு பெரியதாக காட்டும் என்று சொல்லப்படும். சரியா? சாதாரணமா இருக்கிறத விட 2000 மடங்கு, ஒரு மடங்கு 2 மடங்கு பெரிதாக அல்ல, 2000 மடங்குகள் பெரிதாக காட்டும். அதே வேளை இந்த கூட்டு நுணுக்கு காட்டியினுடைய பிரிவல், இப்போ ஒரு மனித கண் 0.1 மில்லிமீட்டருக்குள்ள இருந்தால்தான்
அதுக்கு தெரியும். இதை விட சின்னதா இருக்கிறத எங்களால பார்க்க இயலாது. எங்களோட கண் அதை பிரிச்சு காட்டாது. சரியா? ஆனா கூட்டு நுணுக்கு காட்டி 0.2 மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர்ன்றது இந்த மில்லி மீட்டரிலும் பார்க்க குறைவு. மில்லி மீட்டரை விட மைக்ரோமீட்டர் சிறிய அலகு, இதை விட சின்ன. அப்ப அதை எங்களால வெறும் கண்ணால பார்க்க 0.2 மைக்ரோமீட்டர்ல இருக்கிற ரெண்டு பொருளை எங்களால பார்க்க இயலாது. எங்களோட கண் அதை பார்த்து சொல்லாது. அந்த அளவுக்கு பிரிவலி இல்லை. அதாவது எங்களோட கண்ணை விட நுணுக்கு காட்டி, கூட்டு நுணுக்கு காட்டி 500 மடங்கு அதிகமாக காட்டக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. இது பாருங்க 0.1, அது 0.2 மைக்ரோமீட்டர்ல இருக்கு. அப்ப எங்களோட கண்ணை விட 500 மடங்கு பெட்டரா பார்க்க முடியும் கூட்டு நுணுக்கு காட்டி. அதனாலதான் சாதாரண நுண்ணங்கிகளை எங்களால வெறும் கண்ணால பார்க்க இயலாம இருந்தாலும் அதை நாங்க லைட் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க இயலும். லைட் மைக்ரோஸ்கோப்ல கூட்டு நுணுக்கு காட்டியில அதை நாங்கள் பார்க்க முடியும். சரியா? இப்ப கூட்டு நுணுக்கு காட்டியில பாகங்களையும் அதனுடைய தொழில்களையும் பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்கிறது அவசியமானது. சரியா? அப்ப கூட்டு நுணுக்கு காட்டியினுடைய பகுதிகளை நீங்க ஃபுல்லா வரைஞ்சு அதனுடைய பகுதிகள் குறிக்கணும். இப்ப உங்களுக்கு டைம் இல்லைன்றதுனால இப்ப இதுல நாங்க கீறி கொண்டிருந்த நேரம் நீங்க அதை வீட்டுல போயிட்டு கீறி பார்த்து கொள்ளுங்க. சரியா? இப்ப நாங்கள் அதனுடைய பகுதிகளை மாத்திரம் அறிந்து கொள்ளலாம். சரியா? புத்தகம் இருக்கிறார்கள். உங்களுடைய பாட புத்தகத்துல நீங்கள் 192வது பக்கத்துல இதை நீங்க பார்க்க முடியும். நுணுக்கு காட்டி ஒன்றினுடைய படம். சரியா? இது ஒரு நுணுக்கு காட்டியினுடைய மாதிரி படம். சரியா? இந்த படத்தை நீங்கள் உங்களுடைய பாடக்கோப்பிகள்ல நீங்க வரைஞ்சிருக்க வேண்டும். சரியா? நுணுக்கு காட்டிட்டு பகுதிகள் குறிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி நீங்க அழகா வரையணும் இல்லை. நீங்க உங்களுக்கு எந்தெந்த பொருள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறது என்றத தெரிஞ்சு கொள்றதுக்காக நீங்கள் இத கீறி வச்சுக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க கீறி வச்சிருந்தா தான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல அந்த எந்த இடத்துல என்ன பொருள் இருந்ததுன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? கீறி வச்சிருந்தீங்கன்னா அதிகமாக ஞாபகத்துக்கு வரும். சரியா? ரைட். இப்ப பார்க்கிறோம். முதலாவதாக சொல்லப்பட்டது பார்வை துண்டு. முதலாவதாக இருக்கிறது பார்வை துண்டு. பார்வை துண்டுல என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். பார்வை துண்டுல பார்க்க முடியும். அப்ப இதுல நாங்க மேலே இருந்துதான் பார்க்க போம். மேலே இருந்துட்டா இந்த பகுதி தான் பார்வைக்கு, அதாவது கண்ணை வச்சு நாங்க பார்க்கறது இதுல. அதனால இதுக்கு பெயர் பார்வை துண்டு என்று சொல்லும். கண்ணை வச்சு பார்க்க போறோம். சரியா? ரைட். முதலாவது பாத்திரம் பார்வை துண்டு. அதனுடைய பெயர் பார்வை துண்டு. இப்ப நீங்க உம் இதுல படங்குறைக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் வரும். எது? இந்த பார்வை துண்டு. உங்களுக்கு அது ஞாபகம் வரும். சரியா? நாங்க படங்குறைக்கு உங்களுக்கு தெரிய வேணும். இந்த பகுதி பார்வை துண்டு. நீங்களே கீறினீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகம் ஞாபகம் நிற்கும்.
அப்ப அதுல வச்சுக்கொண்டு நீங்க சொல்லலாம். சரியா? பார்வை துண்டு. ரைட். அடுத்தது பாப்போம். இந்த பார்வை துண்டுக்கு அடுத்ததாக எங்களுக்கு வார இந்த குழாய் உடற்குழாய். இந்த பார்வை துண்டுல இருந்து நேர நாங்க பாக்குறோம் தானே, கீழே பாக்குறதுக்கு இருக்கக்கூடிய குழாய நாங்க உடற்குழாய் என்று சொல்லுவோம். இது பார்வை துண்டு. அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு அப்படியே ஒரு குழாய் மாதிரியான அமைப்பு வருது. இதை நாங்க சொல்லுவோம் உடற்குழாய். அப்படி சொல்லுவோம் உடற்குழாய் என்று சொல்லுவோம். பாருங்க, இது பார்வை துண்டு. அதுக்கு அடுத்ததாக வருகின்ற நீண்ட குழாய் உடற்குழாய். நீண்ட குழாய் போன்ற அமைப்பு உடற்குழாய். உடற்குழாய் என்று சொல்லுவோம். நேர மேல பார்வை துண்டுல இருந்து இதனூடாக நம்மளால பார்க்க இயலும். சரியா? அதே வேளை இந்த பார்வை துண்டுக்கு ஜல சைட் பார்த்தீங்கன்னா 2 செப்பமாக்கிகளை உங்களால பார்க்க இயலும். 2 செப்பமாக்கிகள் பாருங்க. இதுல ஒரு செப்பமாக்கி இருக்கிறது. அதுக்கு கீழே இன்னொரு சிறிய செப்பமாக்கி இருக்கு. பாருங்க, 2 விதமான செப்பமாக்கிகள் இருக்கு. 2 விதமான செப்பமாக்கிகள் இருக்கு. அப்ப இது செயற்பாடு என்ன? இது ஏன் இருக்கு? சரியா? இது மேலே இருக்கிற பெரிய செப்பமாக்கிக்கு பெயர் எங்களுக்கு அரும்படி செப்பமாக்கி. அரும்படி என்ற பெருசாக பெரிய அளவில் இது செட் பண்ணப்படும். மேல கீழே இதை நாங்க சுழட்ட சுழட்ட இந்த பெரும்படி செப்பமாக்கி சுழறும் இல்லை, 2 சைடும் சுழட்டினா இந்த கீழே இருக்கிற இந்த ஒன்று, இதுல 2 இருக்குது, இதுல இன்னொன்று இருக்கு 3. சரியா? இதுல 1 2 2 இதே போல இன்னொன்று இருக்கு. 3 பகுதிகள் இருக்கு. பொருளி என்று சொல்லுவோம். பொருளி என்று சொல்லுகின்ற 3 பகுதிகள் இருக்கு. இந்த 3ஐயும் நாங்க திருப்பி விட்டு இந்த உடற்குழாய மேல கீழே என்று அசைக்க இயலும். எதால அசைக்க இயலும்? கையால இப்படி மேல கீழே தூக்கக்கூடாது. நீங்க இந்த பெரும்படி செப்பமாக்கிய லைட்டா கூட்டி குறைக்க இத சுத்தேக்கல இந்த உடற்குழாய் மேலையும் கீழையும் நகரும். மேலையும் கீழையும் நகரக்கூடிய மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். சரியா? அதே வேளையில அப்ப என்னத்துக்கு ஒரு செப்பமாக்கி இருந்தா சரிதானே, கீழே மேல அசைக்கிறதுக்கு பிறகே நுண் செப்பமாக்கி வச்சிருக்கிறோம். அதாவது இந்த நீங்க தாழ்வல பொருள் விலை, அதாவது இது முட்டி கொண்டிருக்கேக்க இந்த பெரிய இதுகள் இதுல முட்டுப்படுற அளவுக்கு கிட்ட வந்துடும். அப்ப அதுல எங்களுக்கு மிக தெளிவாக பார்க்கணும்னா சின்னதா அசைக்க வேண்டிய தேவை வரும். பெரிய அளவில் அசைய தேவையில்லை, ஒரு அளவுக்கு சின்னதா அசைஞ்சா காணும். அப்படின்னா நீங்க அந்த பெரிய செப்பமாக்கிய விட்டுட்டு இந்த சின்ன செப்பமாக்கியில கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கி பார்க்க முடியும். கீழையும் மேலையுமாகத்தான் அசையும். உடற்குழாய் ஒன்று மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல அசைக்க முடியும். அப்ப உங்களுக்கு பெரிய அளவுல அசைக்க வேணாம், உங்களுக்கு சின்னதா அசைச்சு கிளியரா எடுக்கணும்னா நீங்க நுண் செப்பமாக்கிய யூஸ் பண்ணலாம். அந்த நேரத்துல நுண் செப்பமாக்கிய யூஸ் பண்ணலாம். சரியா? ரைட். அடுத்தது இந்த செப்பமாக்கிகள் 2ம் பூட்டப்பட்டிருக்கிற இடம், இந்த பூட்டப்பட்டிருக்கிற இந்த பிரதேசம் பாருங்க, இந்த பின்னுக்கு வர இந்த பிரதேசம் இதை சொல்றது கைப்பிடி. கைப்பிடி அல்லது புயம் சொல்லுவோம். இதுலதான் நாங்க பிடிச்சு இந்த கூட்டு நுணுக்கு காட்டிய பிடிச்சு தூக்கிட்டு வாரது. பிடிச்சு தூக்கிட்டு வாரது. அதனால இதை நாங்க கைப்பிடி என்று சொல்லுவோம் அல்லது புயம் என்று சொல்லுவோம். புயம் என்றாலும் கைப்பிடி என்றாலும் ஒன்றுதான். சரியா? அப்ப இது நாங்க கையால பிடிச்சு கொண்டாடுறதுனால அதுக்கு பெயர் கைப்பிடி அல்லது புயம் என்று சொல்லுவோம். அடுத்தது இதுல பொருளிகள் 3 பொருளிகளை பார்க்கலாம். இதுல சின்னதா இருக்கு
ஒன்று மீடியம் சைஸ், ஒன்று நல்ல ஸ்மாலா இருக்கும், ஒன்று மீடியமா இருக்கும், ஒன்று ஹையா இருக்கும். சரி, இப்ப அப்படி நாங்க மூன்றுலையுமே வைத்து எதுல நல்ல கிளியரா தெளிவா பார்க்கலுமோ இந்த பொருள் வில்லை இந்த பரம்படி செப்பமாக்கியையும் நுண் செப்பமாக்கியையும் திருகி நாங்க தெளிவாக அந்த பொருளை இனங்காண முடியும். சரியா? அப்ப இந்த பொருளை நாங்க எங்க வைக்கிறதுண்டா இந்த மேடை மேல, இதுல இருக்கிற இந்த மேடை மாதிரியான அமைப்பில தான் நாங்க கொண்டு வந்து பொருளை வைக்க வேண்டும். பொருளை என்னண்டு சும்மா கொண்டு வந்து இப்படி மேசையில கொண்டு வந்து வைக்கிறதா இல்ல. அப்ப அதை பாக்குறதுக்குண்டு ஒரு முறை இருக்கு. அதை பாக்குறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது ஒரு வழுக்கி மாதிரி கண்ணாடியாலான ஒரு பொருள் இருக்கு, பதார்த்தம் இருக்குது. அதுக்கு மேல கொண்டு வந்து என்னத்தை பார்க்க போறோமோ அதை வச்சுட்டு அந்த வழுக்கிய கொண்டு வந்து எங்க வைக்க வேணும், மேடை மீது வைக்க வேண்டும். அப்ப வழுக்கிய கொண்டு வந்து எங்க வைப்பீங்கண்டா இந்த மேடையில ஒரு கைப்பிடி இருக்கு. இந்த கைப்பிடிய அந்த கவ்வி இருக்கு. இந்த கவ்வி கிளிப்புல, சரியா, கவ்வி கிளிப்புல முட்டுற மாதிரி நீங்க வடிவா நீட்டா வச்சாதான் அது வெளியில போகாது, அதாவது அசையாம இருக்கு. இப்ப இதுல நீங்க அந்த பொருளை வச்சு விட்டீங்கன்னா அது என்ன செய்யும், எங்களுக்கு வடிவா தெரியும். ரைட்? இந்த துளைகளாலதான் கீழே இருந்து லைட் வர வரும். பாருங்க, இதுல ஆடி இருக்கிறது. ஆடி என்றா இது நாங்க இதுல ஒளிய செலுத்துறதுக்காக வச்சிருக்கிறோம். இதுல வந்து லைட் பட்டா என்ன செய்யும், இங்கேருந்து வந்து படுற லைட்ட இந்த ஆடி என்ன செய்யும்டா இத மேல அனுப்பும். சரியா? மேல் நோக்கி அனுப்பும். இப்ப பாருங்க, பட்டு தெரிச்சு லைட் வரும். இப்ப நாங்கள் இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற சூரிய ஒளிய கண்ணாடியை பயன்படுத்தி வீட்டுக்கு உள்ளுக்கு அடிக்க இயலும். அந்த மாதிரி இந்த வெளியில இருந்து வர லைட்ஸ இந்த ஆடி இப்படி திருப்பி விடும். எதுக்கு? இந்த வழுக்கிக்கு ஒளி தெரிகிற மாதிரி. ஏன், நாங்க மேல இருந்து பார்க்க இதுக்குள்ள வெளிச்சமா இருந்தா தான் அழகா தெரியும், பொருள் தெளிவா தெரியும். அப்ப எங்களுக்கு இந்த ஆடி இந்த வார லைட்டு செட் பண்ணுவோம். இந்த ஆடிய லைட்டு வடிவா இதுக்கு லைட் வர மாதிரி செட் பண்ணி விடுவோம். அப்பதான் எங்களுக்கு லைட் வரும், வடிவா பாக்குறதுக்கு ஏழுமாக இருக்கும். அப்ப ஆடின்ற தொழில் என்னது, வருகின்ற கதிர்களை இந்த இந்த துளையை நோக்கி அனுப்ப வேணும். இந்த இதுல இருந்து இந்த துளையை நோக்கி லைட் போற மாதிரி செட் பண்ண வேணும். சரியா? அதுதான் ஆடின்ற வேலை. ஒளிய இங்க அனுப்ப வேணும், வருகின்ற ஒளிய இந்த வழுக்கிய நோக்கி அனுப்ப வேணும். இதுல வழுக்கி வந்து நாங்க வைப்போம். இந்த கவர கிளிப்பால அசையாம ஃபிட் பண்ணி வைப்போம். சரியா? இதுக்கு பேர் மேடை. அந்த மேடைக்கு கீழே இருக்கிறது ஒடுக்கி. ஒடுக்கி எதுக்காக இருக்குது, ஒளிய ஒடுக்குறதுக்காக, ஒளியை ஒடுக்குறதுக்காக. அப்ப கீழே இருக்கிறத நாங்க பாதம் அல்லது அடி என்று சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு வைக்கிறதுக்கு உதவும். இத கொண்டு போய் எங்க வைக்கிறது, ஒரு மேசை மேல வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லுவேன் பாதம் என்று சொல்லுவேன். இதுல கொண்டு போய் கைப்பிடியில பிடிச்சு கொண்டு போய் மேசையில வைக்கிறோம். சரியா? இப்ப இதுதான் ஒரு நுணுக்கு காட்டின்ற பகுதிகள் அல்லது பாகங்கள். மேல இருந்து பார்க்கும் பொழுது பார்வை துண்டு இருக்குது, அடுத்தது கரும்படி செப்பமாக்கி இருக்குது, நுண் செப்பமாக்கி இருக்கிறது, கைப்பிடி அல்லது புயம் இருக்கிறது, வழுக்கிய வைக்கிற கவ்வு இருக்குது. அதுக்கு மேலதான் வழுக்கிய வச்சு கவ்வியால இறுக்கி பிடிச்சிருக்க வேணும், அசையாம இருக்கணும் பார்க்கும் பொழுது. அதே மாதிரி உடற்குழாய் இருக்கிறது பார்க்கிறது. அடுத்ததாக பொருளிகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு எந்தெந்த சைஸ்ல பார்க்கணுமோ, சின்னதா பார்க்கணுமா, ஓரளவுக்கு நடுத்தரமா பார்க்கணுமா, இல்ல இன்னும் பெருசா பார்க்கணும், அப்ப எங்களுக்கு 3 வித்தியாசமான சைஸ்ல அதை பார்க்க இயலும். அதைத்தான் நாங்க பொருளி என்று சொல்லலாம். பொருளி
பொருளிக்கு பாக்குறதுக்காக நாங்க மேடை மேலதான் அந்த வழுக்கிய கொண்டு வந்து வைப்போம். வழுக்கிய மேடை மீதுதான் வைக்க போறோம். அந்த மேடைக்கான ஒளிய திருப்புறது ஆடி, அதை ஒடுக்குவது ஒடுக்கி என்று சொல்லப்படும். பிரதானமான பாகங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கைப்பிடியில பிடிச்சு தூக்க வேண்டும். பாதத்துல ஒரு கை, கைப்பிடியில ஒரு கை. கைப்பிடியிலையும் பிடிக்க வேணும், பாதத்துக்கு கீழையும் ஒரு கை வச்சிருக்க வேணும், மேலே ஒரு கையால பிடிக்க வேணும், அடியில ஒரு கையால பிடிக்க வேணும். அப்படித்தான் தூக்கி கொண்டு வர வேணும். ஒரு மைக்ரோஸ்கோப்பை எப்படி பாவிக்கிறது. சரியா? இப்ப உங்களுக்கு இந்த பாகங்கள் எல்லாம் விளங்கி இருக்கு நினைக்கிறேன். பார்வை துண்டு, உடற்குழாய், பொருளி, ஒடுக்கி, ஆடி, பாதம், மேடை, கவ்வி. இதுல 2 கவ்விகள் இருக்கும் பிள்ளைகள். இந்த சைடு இருக்கிறது, அங்காலையும் ஒன்று இருக்கு. கவ்வி, கைப்பிடி அல்லது புயம், நுண் செப்பமாக்கி, பெரும்படி செப்பமாக்கி. சரியா? அப்ப எங்களுக்கு இத ஃபுல்லா உங்களுக்கு குறிக்க தெரிஞ்சிருக்க வரும். அப்ப அடுத்ததாக இந்த நுணுக்கு காட்டின ஒவ்வொரு பாகங்களின்றையும் விளக்கம் இருக்கு. என்னத்தை செய்யுது? இப்ப எங்களுக்கு பார்வை துண்டு நாங்க பார்த்தனாங்க மேல வச்சு கண்ணை வச்சு பாக்குறதுக்காக இருக்கு. அது ஒரு குவிவு வில்லை. பார்வை துண்டுல இருக்கிறது குவிவு வில்லை என்று சொல்றோம். சரியா? அது ஏற்கனவே எங்களுக்கு எளிய வில்லையில இருக்கிறதும் கை வில்லையில இருக்கிறதும் குவிவு வில்லை. இதே மாதிரி பார்வை துண்டுல ஒரு குவிவு வில்லை இருக்கு. அதே மாதிரி பொருள் வில்லை சொன்னாந்தானே, இஞ்சங்களுக்கு 2 வில்லைகள் பயன்படுத்தப்படும். அதனாலதான் அதை கூட்டு நுணுக்கு காட்டின்னு சொல்றோம். அப்ப இதுல பொருளி என நாங்க சொல்றது பொருளுக்குரிய வில்லை. இந்த பொருள் வில்லை பாத்தீங்கன்னா 3 இருக்கு. முதலாவது சொல்றது தாழ் உள்ள பொருள் வில்லை. சரியா? அடுத்தது நடுத்தர உள்ள அல்லது இடைநிலை உள்ள வில்லை. அதுக்கு அடுத்த 3வது உயர் உள்ள வில்லை. சரியா? இப்படியாக 3 வில்லைகள் காணப்படும். அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க வில்லைகளை சேர்த்து யூஸ் பண்றதுனால இது கூட்டு நுணுக்கு என்று அழைக்கும். அதே மாதிரி பரும்படி செப்பமாக்கி, 2 சைடும் 2 செப்பமாக்கி இருக்குது. நுண் செப்பமாக்கி, பெரும்படி செப்பமாக்கி. பெரும்படி செப்பமாக்கி பொருளை தெளிவா பாக்குறதுக்காக நாங்க உடற்குழாய் என்றது அந்த கண்ணால பார்க்கக்கூடிய நீண்ட குழாய். அதை நாங்க உடற்குழாய் என்று சொல்றோம். அந்த குழாய மேல் கீழாக அசைச்சு செப்பம் செய்யறதுக்கு தான் பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தும். அதே மாதிரி நுண் செப்பமாக்கிய நுண்ணிய அளவில மாற்றுறது. அதாவது இந்த நல்லா திருகி கொண்டு போய் மேடையில முட்டவும் கூடாது. அதுக்கு ஆனா தெளிவா பார்க்கவும் முடியும். அப்ப எங்களுக்கு சின்னதா அசைக்க வேணும்னா அந்த நுண் செப்பமாக்கியத்தான் நாங்க பாவிக்க வேணும். அடுத்ததாக இருக்கிறது மேடை. மேடை உங்களுக்கு தெரியும், பொருளை வைக்கிறதுக்கு வழுக்கிய கவ்வியில வச்சு கிளிப் பண்றதுக்காக மேடை இருக்கு. கவ்வி என்னதுக்கு இருக்கு? பொருளை வச்சு பொருத்துறது. மேடையில அந்த பொருளை வச்சுட்டு கவ்வி பிடிச்சு பொருத்துறதுக்காக கவ்விய வச்சிருக்கிறோம், அசையாம இருக்கிறது. அடுத்த ஒடுக்கி. ஒடுக்கிய எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒளியினுடைய அளவை கட்டுப்படுத்துதல். ஒளியின் அளவை கண்ட்ரோல் பண்றது. இப்ப எங்களுக்கு ஒரு பொருளை பார்க்க வேணும்னா அதுக்கு லைட் நல்லா கிடைக்க வேணும். அதை ஒடுக்கிதான் சரியான முறையில கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க வேணும். அதே நேரம் எங்களுக்கு ஆடி இருக்குது. அந்த ஆடியில வந்து படுற லைட் என்ன செய்யும்? உங்களுக்கு ஒடுக்கிய நோக்கி கொடுக்கும். ஒளிய ஒடுக்கிய நோக்கி செல்லும். ஒடுக்கிய நோக்கி கொடுக்கும். ஒடுக்கி அதை மேல இருக்கிற மேடையை நோக்கி அனுப்பும். மேடையில அதுக்கு பிறகு மேல என்ன இருக்கும்? பொருள் இருக்கும். அந்த பொருளுக்கு லைட் அடிச்சதுன்னா
உடற்குழாயினூடாக பார்வை துண்டுல கண்ணை வச்சு பார்த்தா எங்களால பார்க்க இயலும். அடியில இருக்கிறத பாதம் என்று சொல்லுவோம். அது நுணுக்கு காட்டின எல்லா பகுதியையும் தாங்கிறதும் பாதுகாக்கிறதும். அது வச்சாதான் அடியில வச்சாதானே பிள்ளைகள் முதல்ல அது நிக்கும். ஒழுங்கா அந்த நுணுக்கு காட்டி நிக்க வேணும்ன்றா அதன் அடியில தான் வைப்போம். அப்ப அதுதான் அதனுடைய தொழிலாக இருக்கு. சரியா? அப்ப நாங்கள் இப்ப ஒரு நுணுக்கு காட்டிய அதனுடைய பாகங்களோட அதோட தொழில் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். பாருங்க, இதுல பார்வை துண்டு பாக்குறதுக்காக, உடற்குழாய் இதனூடாக பாக்குறதுக்காக, அசைக்கிறதுக்காக கரும்படி செப்பமாக்கிய யூஸ் பண்ணுவோம். கைப்பிடியில பிடிச்சு தூக்குவோம். வழுக்கிய வைக்கிறதுக்கு கவ்வி இருக்குது, மேடை இருக்குது. மேடைக்கு மேல 3 வித்தியாசமான பொருளிகள் இருக்குது. தாழ்வலு, உயர்வலு, நடுத்தரவலு 3 பொருள் வில்லைகள் இருக்கு. ஒடுக்கி இருக்கிறது, ஒளிய ஒடுக்கி கொடுக்கறதுக்காக. ஆடி இருக்கிறது, ஒடுக்கிக்கு ஒளிய அனுப்புறதுக்காக. சரியா? அப்ப இப்ப நாங்கள் நுணுக்கு காட்டியொன்றினுடைய பாகங்கள் பற்றி படிச்சிருக்கோம். இந்த பாகங்களுடைய தொழில் என்ன என்றது தொடர்பாகவும் பார்த்துட்டோம். நுணுக்கு காட்டிய பாகங்களினுடைய தொழில். இப்ப நாங்கள் நுணுக்கு காட்டிய பயன்படுத்திக்குள்ள என்னத்தை கவனத்துல கொள்ள வேணும் என்று சொல்லி பார்க்க போறோம். அதாவது ஒரு ஒளி நுணுக்கு காட்டிய சரியாக பயன்படுத்துகின்ற முறை தொடர்பாக நாங்க பார்க்க போறோம். சரியா? நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு கிடையான மேசை மீது நுணுக்கு காட்டிய வைக்க வரும். கிடையான மேசை மீது நுணுக்கு காட்டிய வைக்க வேணும். சரியா? கிடை மேசை ஒன்றுல வைக்க வேணும். கிடையண்ட மேல கீழே இல்லாம சமாந்தரமா ஒரு மேசையில வைக்க வேணும். முதலாவது நாங்கள் தாழ் வலுவுள்ள பொருளிய வச்சுதான் பார்க்கணும். செட் பண்ணி 3 விதமான பொருளிகள் இருக்கு. தாழ்வலு பொருள் வில்லை, நடுத்தரவலு பொருள் வில்லை, உயர்வலு பொருள் வில்லை. இப்ப நாங்க முதலாவது தாழ்வலுவில வச்சு அவதானிக்க வேணும். தாழ்வலுவில வச்சுதான் ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்து செட் பண்ண வேணும். அதுக்கு பிறகு நடுத்தரவில்லை, அதுக்கு பிறகு நாங்க உயர்வலுவில செட் பண்ணலாம். சரியா? ரைட். அடுத்தது 3வது விஷயம், பார்வை துண்டுல கண்ணை வச்சு ஆடியையும் ஒடுக்கியையும் செட் பண்ணும். 3வது பார்வை துண்டுல கண்ணை வச்சு கொண்டு ஒடுக்கியையும் ஆடியையும் செப்பன் செய்யும். லைட் சரியா வருதான்னு மேலால கண்ணை வச்சு கொண்டு உங்களுக்கு ஒடுக்கியும் ஆடியில இருந்தும் லைட் கரெக்டா வருதான்னு செட் பண்ண வேணும். சரியா? 3வது. 4வது, நாங்க எடுத்து என்னத்தை பார்க்க போறோமோ அந்த வழுக்கிய அதை நாங்க வழுக்கி என்று சொல்லுவோம். அத வழுக்கின்னு சொல்லுவோம். அந்த வழுக்கிய மேடையில வச்சு பொருத்தப்படும். மேடை மீது வைத்து கவ்வியால 2 சைடு கவ்வி இருக்கும். அந்த கவ்வியால என்ன செய்யறோம்னா ஃபிட் பண்ணி வைக்கிறோம். அசையாம ஃபிட் பண்ண போறோம். அப்ப நாங்க வழுக்கி ஒன்று எடுத்துட்டோம், கண்ணாடியாலான வழுக்கி. அதுல என்னத்தை வச்சு பார்க்க போறோமோ அதையும் வச்சு அதை எடுத்து கொண்டு போய் மேடையில வச்சு 2 சைடும் இருக்கிற கவ்வி கிளிப்பால டைட்டா போட்டு விடுறோம். அசையாம போட்டு. 4வது ஸ்டெப். 5வது ஸ்டெப்ல 2 கண்களையும் திறந்தபடி ஒரு கண்ணை பார்வை துண்டுல இருந்து ஒரு சென்டிமீட்டர் அளவு தூரத்துல கொஞ்சம் பார்வை துண்டு கிட்ட கொண்டு போய் கண்ணை இப்ப எங்களுக்கு பார்வை துண்டு
பார்வை துண்டங்களுக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுக்கு கிட்ட கொண்டு வச்சு கண்ணை இதுக்குள்ள வச்சு பார்க்கணும். இதுக்குள்ள கொண்டு வச்சு கண்ணால பார்க்கக்கூடாது. இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்னா ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில தான் கண்ணை வச்சு பார்க்க. ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில மேல வச்சு கண்ணு இந்த நாங்க பார்வை துண்டுல வச்சு பார்க்கணும். அது அப்படியே உடற்குழாயினூடாக கீழே இருக்கிற வில்லைகள் ஊடாக உங்களுக்கு தெளிவாக தென்படும். சரியா? அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டருக்கு மேல வச்சு பார்க்கணும். எல்லாரும் அதுல கொண்டு போய் கண்ணை வைக்க கூடாது. சரியா? அது 5வது. 2 கண்களை திறந்து வச்சுக்க வேண்டும். இரு கண்களால் 2 கண்களாலேயும் நாங்க பார்க்க வேணும். ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண்ணால பார்க்க கூடாது. சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு தெளிவான பிம்பம் ஒருவேளை இந்த தாழ்வளவுல தெரியாட்டிக்கு நீங்க பரம்பரை செப்பமாக்கி நுண் செப்பமாக்கிய செட் பண்ணி அது உங்களுக்கு அதுல தெரிகிறது தெளிவா தெரிகிற மாதிரி செட் பண்ணி கொள்ளணும். சரியா? பரம்பரை செப்பமாக்கிய ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேணும். அதுக்கு பிறகுதான் நுண் செப்பமாக்கிய யூஸ் பண்ணணும். சின்னதாக செட் பண்ணி எதுல கிளியரா வருதுன்னு பாக்குறது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவை என்றால் நீங்க இடைநிலை வலுவில பார்க்கலாம் அல்லது உயர் வலுவில பார்க்கலாம். பிறகு உங்களுக்கு இடைநிலை வலு அல்லது உயர் வலுவின் கீழ் பார்க்கலாம். நீங்க முதல் தாழ் வலுவில வச்சு செட் பண்ணி எடுத்துட்டு 2 கண்ணாலையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேணுமெண்டா உங்களுக்கு மீடியம் சைஸ்ல அல்லது அதை விட உயர்ந்த வலுவில பார்க்கணுமெண்டா நீங்க பார்க்கலாம். சரியா? அடுத்ததாக நீங்கள் ஒருவேளை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய நுண்ணங்கியையோ ஏதோ ஒரு பொருளையோ பார்த்து முடிச்சிட்டீங்க. அந்த பொருளை மேடை மேலே இருந்து அகற்றி சுத்தமான ஒரு பருத்தி துணியால அதை துடைச்சு வைக்க வேண்டும். நீங்கள் பருத்தி துணியால துடைச்சு நீங்க பருத்தி துணி ஒன்றுனால துடைச்சு அடுக்கி வைக்க வேண்டும். சரியா? இந்த ஸ்டெப்புகளை நீங்க ஒரு நுணுக்கு காட்டிய பயன்படுத்திக்குள்ள சரியாக பயன்படுத்துகின்ற முறை. அப்ப முதல்ல என்ன செய்ய வேணும்? மேசையில கொண்டு கிடையா வைக்கணும். அடுத்ததாக என்ன செய்ய வேணும்? தாழ்வல உள்ள பயன்படுத்தி முதல்ல மேல் நோக்கி அசைக்க வேணும், மேல எடுக்க வேணும். சரி, அடுத்ததாக அந்த தயார் செய்யப்பட்ட வழுக்கிய பார்வை துண்டுல செட் பண்ணி லைட் வருதான்னு செட் பண்ணும். அதுக்கு பிறகு நீங்க வழுக்கிய கொண்டு வந்து அந்த மேடையில வச்சு லைட்டா பூட்ட வேணும், கவ்வியால போட வேணும். பிறகு 2 கண்ணாலையும் நீங்க அதை பார்க்க வேணும். தாழ் வலுவில எப்படி தெரியும்? உங்களுக்கு தேவையண்டா அதுக்கு அடுத்த இடைநிலை வலுவிலையோ அல்ல அதுக்கு அடுத்த உயர் வலுவிலையோ நீங்க பார்க்கலாம். நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா மேடையில வச்ச வழுக்கி எடுத்து எல்லாத்தையும் பருத்தி துணிகளை துடைச்சு நீட்டா திருப்ப எடுத்து வைக்கப்பட வேண்டும். சரியா? அப்ப இதுதான் ஒரு நுணுக்கு காட்டிய கூட்டு நுணுக்கு காட்டிய சரியா பயன்படுத்துறதுக்குரிய ஓர்டர். இந்த ஓர்டர்ல தான் நாங்க செய்வோம். ஆய்வுக்கூடத்துல சில பேர் போயிட்டு இந்த முறைகளை நீங்க ஒரு நுணுக்கு காட்டி எடுத்து கையாண்டு பார்க்க இன்னும் அதிகமாக உங்களுக்கு நினைவு வரும். சரியா? ரைட். அப்ப இந்த ஓர்டர்ல நாங்க செய்ய வேணும். நுணுக்கு காட்டிய பயன்படுத்தி அதாவது யூஸ் பண்ணிக்க நீங்க என்னென்ன கவனத்துல கொள்ள வேணும். கவனத்துல கொள்ள வேணும்னா எதை சரியா நீங்க ஞாபகம் வச்சு செய்ய வேணும். உங்களுக்கு நுணுக்கு காட்டிய பிடிச்சு தூக்கி கொண்டு வர வேணும்னா உங்களுக்கு எது நல்லா பழக்கப்பட்ட கையோ அதனாலதான் நீங்க கைப்பிடிய பிடிக்க வேணும். அதே நேரம் ஒன்று கைப்பிடிய பிடிக்க வேணும், அடுத்த கை அதனுடைய அடியில தாங்கி இருக்க வேணும். பாதம் அடி என்று சொல்லுவது நுணுக்கு காட்டில அதில ஒரு கை வைக்கப்பட்டிருக்க வேணும். புயத்துல ஒரு கை பிடித்தபடி உடம்ப நோக்கி சற்று சாய்வா உடம்ப நோக்கி நீங்க கொஞ்சம் சாய்வா வச்சு கொண்டு வர வேணும்.
கீழே விழுத்தாம கவனமாக கொண்டு வரும். அதே நேரம் நீங்க யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அந்த வில்லை மேடை அந்த வில்லைன்னா பார்வை துண்டுல இருக்கிற வில்லை பொருள்கள்ல வில்லை எல்லாத்தையும் வடிவா துடைச்சு சுத்தமா வைக்கணும் டஸ்ட் போடாம. சரியா? இப்ப நீண்ட காலத்துக்கு நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்க போறீங்க அந்த வில்லைகளை கலற்றி நாங்க பார்வை துண்டுல ஒரு வில்லை இருக்கும் இல்லையா அந்த வில்லைய கலட்டி நீங்க ஒரு சிலிக்கா ஜெல்லுக்குள்ள அல்லது நீரற்ற கால்சியம் குளோரைட்டு கொண்ட பாத்திரத்துல வச்சு உலர்த்தி வைக்க வேண்டும். இப்ப நீங்க கணக்காலமே நீங்க எடுக்க மாட்டீங்க அல்லது யூஸ் பண்ண தேவையில்லையே நீங்க அந்த மாதிரி வைக்கலாம். சரியா? அதே நேரம் தூசுபடியாம இருக்க வேணும். நுணுக்கு காட்டில டஸ்ட் படக்கூடாது. இப்ப நீங்க அதை ரெஜிஃபோம் பட்டி ஒன்றுல வச்சு வடிவா நீட்டா மூடி கவர் பண்ணி எல்லாம் பார்த்து முடிய திரும்ப நீங்க எடுத்த மாதிரி எடுத்த இடத்துல நீட்டா வைக்க வேணும். சரியா? ரைட். அதே மாதிரி அவதானி கேக்கையும் நீங்க சுத்தமான வழுக்கியை யூஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க ஏற்கனவே நுண்ணங்கிகளை அவதானிக்க போறன்ற ஒரு குளத்தினை மாதிரியோ தேங்காய் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்திருப்பீங்க. அதிலேயே ஏற்கனவே கிருமிகள் அதாவது இருக்கு. அப்ப நீங்க ஏற்கனவே எடுத்த வழுக்கி துண்டே முதல் சுத்தம் இல்லையென்றா நீங்க வச்சு பாக்குறதுல எந்த கிருமி எதுல இருந்து வந்ததுன்னு தெரியாம போயிடும். அப்ப நாங்க பார்க்கல சுத்தமான வழுக்கியும் மூடி துண்டையும் யூஸ் பண்ண வேண்டும். சரியா? இப்ப நிறைய நுணுக்கு காட்டி ஒரு வேளை உங்களோட பாடசாலைகள்ல இருந்தா ஒரு நுணுக்கு காட்டியில பொருளை கொண்டு போய் அல்லது பார்வை துண்டை கொண்டு இன்னொரு நுணுக்கு காட்டியில போட்டு பார்க்க கூடாது. சரியா? அப்ப நிறைய நுணுக்கு காட்டி இருந்தா அந்த வில்லைகளை நீங்க மாத்திடக்கூடாது. இப்ப இந்த நுணுக்கு காட்டிக்கிட்டா இந்த வில்லை என்றது செட் செட் பண்ணி வந்திருக்கு. இப்ப நீங்க அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நுணுக்கு காட்டின வில்லைய கொண்டு இன்னொரு நுணுக்கு காட்டில போட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாக தெரியாது. நாங்க என்ன செய்ய வேணும் அதனுடைய வில்லைகளை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நிறைய இருந்துச்சுன்னா அதனுடைய வில்லைகளை சேஞ்ச் பண்ண கூடாது சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நாங்க நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக படிச்சு கொண்டு இருக்கிறோம். சரியா? அதே மாதிரி அடுத்ததாக நாங்க இதுல சில வினாக்களை பார்க்க. பின்வரும் வினாக்களுக்கு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. கூட்டு நுணுக்கு காட்டி ஒன்றில் கூட்டு நுணுக்கு காட்டி ஒன்றில் காணப்படும் பொருளின் பொருளிகள் எவை? மூன்று விதமான பொருளிகள் காணப்படும். தாழ்வலு பொருளி, நடுத்தர வலு அல்லது இடைவலு உள்ள பொருளி, அடுத்தது உயர்வலு உள்ள பொருளி. உயர்வலு வில்லை, தாழ்வலு, இடைநிலை வலு, உயர்வலு.
இரண்டாவதுன்னா கூட்டு நுணுக்கு காட்டியில் கூட்டு நுணுக்கு காட்டியில் எத்தனை வில்லைகள் பயன்படுத்தப்படும்? நாங்க ஒரு எளிய கைவில்லையில ஒரே ஒரு வில்லையை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா கூட்டு நுணுக்கு காட்டின்னு நாங்க சொல்றது 2 குவிவு வில்லைகளை பயன்படுத்துறதுனால எத்தனை வில்லைகள்? 2 வில்லை. அடுத்ததாக மூன்றாவது கூட்டு நுணுக்கு காட்டி நுணுக்கு காட்டியில் உள்ள ஆடி தொழில் யாது? கூட்டு நுணுக்கு காட்டியில் உள்ள ஆடியின் தொழில் யாது? அதுல இருக்கிற ஆடி எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு? ஆடி எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு? எதுக்காக கீழே அந்த ஆடி வச்சிருக்கிறோம்? ஒளியை ஒடுக்கியை நோக்கி செலுத்துவதற்காக. ஒடுக்கிய நோக்கி ஒளிய செலுத்துறதுக்காக இருக்கு. சரியா? கூட்டுறவு காட்டி ஒன்றில காணப்படும் இந்த பொருளிகள் 3: உயர்வலு, நடுத்தரவலு, தாழ்வலு. இரண்டாவது கூட்டுறவு காட்டில் எத்தனை வில்லைகள் இருக்குது? 2 வில்லைகள் பயன்படுத்தப்படுது. கூட்டுறவு காட்டியில உள்ள ஆடியின் தொழில் என்னது? ஒளியை ஒடுக்கிய நோக்கி அனுப்புறது. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச நுணுக்கு காட்டி தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் இல்லை என்றால் நாங்கள் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.